2 மொழி, தமிழ் மொழி, ஆங்கில மொழி குழந்தைங்க படிக்கிறாங்க. திமுக நடத்தக்கூடிய கான்வென்ட்டுக்கு போனீங்கன்னா 3 மொழி, தமிழ் மொழி, ஆங்கில மொழி, ஹிந்தி மொழி. திமுக நடத்தக்கூடிய கான்வென்ட்ல பிரெஞ்சு மொழி, ஜெர்மன் மொழி சொல்லிக் கொடுக்கிறாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழ் மொழி, ஆங்கில மொழி கட்டாயமா படிக்கணும், மார்க் இருக்கு. 3வது மொழியா நீங்க என்ன படிக்கிறீங்களோ உங்க இஷ்டத்துக்கு அதை படிங்க. உங்களுக்கு கன்னடம் வேணுமா, உங்களுக்கு ஹிந்தி வேணுமா, உங்களுக்கு தெலுங்கு வேணுமா, உங்களுக்கு என்ன வேணுமோ, மலையாளம் வேணுமா படிங்க, அதுக்கு ஆசிரியர் இருப்பார். ஒரு அயல்நாட்டு மொழியும் படிங்க, அதுக்கெல்லாம் மார்க் எல்லாம் கிடையாது. அயல்நாட்டு மொழிக்கெல்லாம் மார்க் படிங்க. மொழி படிக்க படிக்க ஆளுமை. குழந்தைகள் தென்காசியில மட்டும் இருக்க கூடாதுங்க, இந்தியாவை தாண்டி போகணும். இவங்க 2 மொழி. இன்னைக்கு முதலமைச்சர் அவரே தமிழ்நாட்டை தாண்டி போனோம்னா ஒரு இன்டர்பிரட்டருக்கு 500 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு போறார். என்னையா சொல்றான் கேட்டு சொல்லியா. முதலமைச்சருடைய நிலைமை என்னன்னா, டெல்லி போனா வேற மொழியில பேசுவாங்கன்னு டிஆர் பாலுவை கூட்டிட்டு போறார். இல்ல கொடுமை என்னன்னா, டிஆர் பாலுக்கே ஹிந்தி தெரியாது. இல்ல கொடுமை என்னன்னா, டிஆர் பாலு இன்னும் 2 அசிஸ்டன்ட் கூட்டிட்டு போறாங்க. திமுக காரங்க 50 வருஷமா ஏமாந்தது ஹிந்தியிலிருந்து தமிழ் மொழிபெயர்ப்புல இத்தனை பேர் டெல்லியில் உட்கார்ந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் சகோதர சகோதரிகளே, மொழி என்பது நம்முடைய குழந்தைகளுக்கு எவ்வளவு தெரியுதோ அவ்வளவு ஆளுமையாக அவர்கள் வருவாங்க. நான் இன்னைக்கு 5 மொழி பேசுறேங்கம்மா, 3 மொழி தெரியும், 2 மொழி கற்றுக்கொண்டிருக்கின்றேன். காரணம், நம்முடைய அறிவை இன்னும் பெரிதுபடுத்தும், புதிய கலாச்சாரத்தை பார்க்க வேண்டும், புதிய புத்தகங்களை படிக்கணும். ஆனா எத்தனை மொழிகள் படித்தாலும் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி முதன்மையானது. உண்டாசு கவிஞர் சுப்பிரமணிய பாரதி சொன்னாங்க, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லை. எப்ப சொன்னாங்க? ஒரு தமிழ் மொழியை படிச்சுட்டு சொல்ல, 14 மொழியை படித்துவிட்டு, பிரெஞ்சு படித்துவிட்டு, லத்தீன் படித்துவிட்டு, 14 மொழியை படித்துவிட்டு மகாகவி பாரதி சொன்னான், என்னுடைய தாய்மொழி போல் எந்த மொழியும் இல்லை. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் ஒரு மொழியை படிப்பதற்கு கூட தமிழ்நாட்டில் தடுக்கிறாங்க. தென்காசியில தாண்டி போனா பக்கத்துல ஒரு மலையாளம் பேசினா கேரளாக்கார மதிக்கத்தாங்க போறான். ஏன் சேச்சி, ஏன் சேட்டா, ஒரு கட்டஞ்சாய் கொடுன்னு கேட்டா, ஒரு மலையாளத்தை கேட்டா நல்லா தாங்க இருக்கும், பக்கத்துல தானே இருக்கும். அதனால இது எப்படி பேசுவது என்று தெரிவதில் தப்பு இல்லைங்களே, அதை இவர்கள் தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி 2026 உடைத்து காட்டும். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய விவசாய பெருமக்கள் இங்க இருக்கிறீங்க. ஐயா, யாருக்கெல்லாம் 6000 ரூபாய் வருது கை தூக்குங்க. விவசாய கௌரவ நிதி மோடி ஐயா அக்கவுண்ட்டுக்கு 6000 ரூபாய் அனுப்புறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்துல, பக்கத்துல கர்நாடகா மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற பொழுது விவசாய பெருமக்களுக்கு அங்கே 10,000 ரூபாய், அதாவது 6000 ரூபாய் மத்திய அரசு, 4000 ரூபாய் மாநில அரசு. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது 6000 ரூபாய் பெறக்கூடிய விவசாயிகளுக்கு 15,000 ரூபாய் உங்களுக்கு வரும். 15,000. 6000 ரூபாய் மோடி கொடுப்பாருங்க, அப்படின்னா அதிகப்படுத்துவாரு. 9,000 ரூபாய் நாம் கொடுப்போம். எதற்கு பிஜேபி வேண்டாங்கிறாங்க ஐயா? இவ்வளவு விஷயம் உங்க முன்னாடி நான் படிக்கிறேன், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிஜேபி வேணுமா வேண்டாமான்னு சொல்லுங்க. இத்தனையும் நடக்க வேண்டும். கல்வியை மாற்ற வேண்டும், சுகாதாரத்தை கொண்டு வர வேண்டும், குழந்தைகளை ஒரு அற்புதமான சமுதாயத்திலே படைக்க வேண்டும், ஆளுமைகளாக மாற்ற வேண்டும், விவசாயத்தை பெருக்க வேண்டும், நீர் மேலாண்மை உயர்த்த வேண்டும், கலாச்சாரத்தை மையப்புள்ளியாக வைக்க வேண்டும். இதைத்தான் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். இதற்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை நீங்க வேண்டாம்னு சொல்லுங்க. 2024 வேண்டாம் என்று சொல்லுங்கள், 2026 வேண்டாம் என்று சொல்லுங்கள். ஐயா, நான் சொல்வதும் மோடி கேரண்டி தான், இது பிஜேபி தமிழ்நாடு கேரண்டி இல்லைங்க ஐயா. நான் சொல்வது அனைத்தும் மோடி அவர்களுடைய கேரண்டி. எப்படி இந்தியாவிற்கு மோடி அவர்கள் கேரண்டி கொடுக்கிறாங்களோ, தமிழகத்திற்கும் மோடி அவர்களுடைய கேரண்டியை நீங்க கேட்கத்தான் போறீங்க, பார்க்கத்தான் போறீர்கள். இதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக செய்யத்தான் போகிறது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். சகோதர சகோதரிகள்,